ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான டிப்ஸ் பார்க்க போகிறோம். உங்கள் மெட்டபாலிக் அதிகமாகிறதுக்கு, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலைனாலும் உங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸிங் மெட்டபாலிக் ஹையாக்கி தரதுக்கு, ஈஸியாக வெயிட் லாஸ் குறையிறதுக்கு, இன்னும் பாடி ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு, பவராக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும், என்னங்கிறது, அது ப்ரொசீஜர் என்ன, போஸ்டர் என்னங்கிறது நான் இப்போ கரெக்ட் பண்ண போகிறேன். கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை, அது லெக் ஒர்க் அவுட்டு தான். இப்போ நான் சொல்கிறத வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டடியாக இந்த ஷோல்டர் விட்ட அளவுக்கு காலகரம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 4 வாட்ச். ஃபஸ்ட்டு ஷோல்டர் விட்டு லெக் அகலம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். செகண்ட் திங், இந்த க்ளூட் மசில் லைக் பேக் மசில் பேக்கில் கொண்டு போய்க்கோங்க. இந்த லோயர் பேக்கில் வந்து ஹெட்டு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது 2 தான் வச்சுக்கணும். அது பெண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஷோல்டர் வித்து காலை வைடாக வச்சுக்கிறீங்க. ரொம்ப வைடாகவும் ரொம்ப ஷார்ட்டாக வேண்டாம். ஷோல்டர் வித்து மட்டும் வச்சுக்கோங்க. தென் 2வது பில்ட் பண்ணிக்கோங்க. இந்த க்ளூட்டிஸ் மசில் பேக்கில் இருக்கும். இந்த லோயர் பேக் பேக்கில் இருக்கும். அதனால் உங்கள் ஐசைட் மேலே இருக்கும். கையை வச்சுக்கோங்க, கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டர் மேலே வச்சுக்கோங்க. எப்படி வேணும் வச்சுக்கோங்க. நான் நேரம் நினைப்பேன். ஃபுல்லாக நீ லெவலுக்கு இந்த ஹிப்பு கொண்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் டீப் ஸ்கோர் நீங்கள் தாண்டி பியாண்ட் லிமிட் கீழே போயிடுது. ஃபுல் ஸ்கோர் போயிட்டு ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட். இந்த ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணுறப்ப நிறைய வெயிட் லாஸ் ஆகும், மெட்டபாலிக் அதிகமாகும், மசில் பவர் கிடைக்கும், ஸ்ட்ரென்த் கிடைக்கும். பெரிய மசில் கை சேர்க்கும். ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக ரிசல்ட் ஆகலாம். வாரத்தில் ஒரு 4 டேஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். 100 ரெப்ரேஷன் வரும். வெயிட் வச்சு பண்ணலாம், டம்பிள் வச்சு பண்ணலாம், மிஷின்ஸில் பண்ணலாம், எப்படி வேணும்